Hello friends, good morning, welcome back to my channel. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே 2ஆம் வெள்ளி. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்துச்சுன்னா காலையிலேருந்து ஃபுல் டே vlog தான் உடனே ஷேர் பண்ணியிருக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக பசங்களுக்கு பாலை சூடு பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி டிஃபன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டே வந்து பாப்பா வந்து எனக்கு லஞ்சுக்கு வந்து டிஃபன் தாம்மா வைக்கணும், எனக்கு சாதம் வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அதுலேயும் பன்னீர் கிரேவி வச்சு தோசை வேணுமான்னு சொன்னால். ஸோ சூப்பராக காலையில் எழுந்திரிச்சு அவளுக்கு பன்னீர் மில்கி மிஸ்ட்லேருந்து பன்னீர் வாங்கியிருந்தேன். ஸோ பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் கிரேவிக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கி இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா பன்னீரை கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக அதில் போட்டு எடுத்துகிட்டு கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆகிடும். ஸோ அதேமாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசையும் பன்னீர் கிரேவியும் கேட்டிருந்தா. ஸோ அதையே கொடுத்துட்டு அதையுமே லஞ்சுக்கு வைக்க சொல்லியிருந்தா. ஸோ சூப்பராக இன்றைக்கி மதியானத்துக்கும் காலையிலத்துக்கும் சேர்த்தே செஞ்சுட்டேன். எங்களுக்கு வந்து நேற்று வச்சுருந்த சாம்பார் இருந்தது, எனக்கும் பையனுக்கும் அதை சூடு பண்ணி வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு அப்பளம் வறுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால வீட்டில் வந்து நிறைய வேலை இருந்தது. வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணி மேலே போட்டிருந்தேன். ஸோ அதையெல்லாம் எடுத்து வந்து உள்ளே போட்டுட்டு கிச்சன்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்லேயே பொங்கல் செஞ்சு எடுத்து கொண்டு போய் செல்லியம்மன் கோயிலில் படைச்சிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று. ஸோ அதே மாதிரி ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வீட்லேயும் ஒரு சூப்பராக சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீடெல்லாம் சூப்பராக க்ளீனாக தொடச்சி முடிச்சுட்டு வீட்டில் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு நல்லா சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பா வர இன்றைக்கி 5:30 ஆகிடுச்சி. எப்போயுமே 4:30 பக்கம் வந்துடுவா. பட் இன்றைக்கி வந்து 5:30 பக்கம் ஆகிடுச்சி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு வரும்போது 5:30 போது நான் வீட்டில் பொங்கல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாப்பா வந்தோடனே வீட்டில் சின்ன ஒரு பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிடலான்னு ரெடியாக இருந்தோம். ஸோ பாப்பாவும் வந்துட்டா. ஸோ பாப்பா வந்த பிறகு அவள் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் ரெடி ஆகிட்டா. வீட்டில் ஒரு சிம்பிளாக சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு பொங்கல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை வர மாதிரி க்ளவுட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் மழை வரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிடலான்னு பையன்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ரெடி ஆகிட்டோம். என்ன தான் வின்டர் சீசன் ஆனாலும் எனக்கு இந்த வேர்க்கிறது விடுறதே இல்லை. ஸோ செம்ம சூடாக இருந்தது. ஈவினிங் 5:30 பக்கமே எனக்கு அப்படி வேர்த்து ஊற்றிட்டு இருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை தான் வீட்டில் நல்லா ஒரு சாமி பாட்டு போட்டுட்டு நல்லா ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு திருப்தியாக பொங்கல் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கின்னு பார்த்து பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட் எனக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி செய்யணுன்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் கொஞ்சமாக ஒரு 3 கிளாஸ் பக்கமாக போட்டு கொஞ்சமாக எடுத்து செஞ்சுட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதே பயங்கரமாக இருட்டிகிட்டு இருந்தது. ஸோ மழை எப்படியும் வரும்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ வெளியே வந்து ஷட்டர்லாம் எடுத்து விட்டுட்டு தான் கிளம்பணும்.
பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளின்றதுனால செல்லியம்மன் கோயிலில் வந்து நல்ல விசேஷமாக இருந்தது. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருந்தது. நமக்கு கோயில் என்ட்ரன்ஸ் போகும்போதே நமக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக, மனசுக்கு ஒரு நிம்மதியாக, உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அவ்வளோ பேர் எல்லாருமே அவ்வளோ விசேஷமாக இன்றைக்கி அந்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோயிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் கொண்டு போன பொங்கலுக்கு எங்களுடைய குலதெய்வத்துக்கு வச்சு படைச்சிட்டு நல்ல ஒரு பூஜை பண்ணிவிட்டு மனசுக்கு திருப்தியாக உட்காந்து சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து பையனை தான் உடைக்க சொல்லியிருந்தேன். ஸோ பையன் முதல் முறையாக தேங்காய் உடைக்கிறான். ஸோ நீ உடைப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன். பையன் தான் தேங்காய் உடைத்தேன். கொஞ்சம் அப்படி இப்படி வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு இந்த பொங்கல் வந்து அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தேன். மனசுக்கு திருப்தியாக நாங்கள் வேண்டுதல் நிறைய வேண்டுதல் அதெல்லாம் நான் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாருமே நீ இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் கொண்டு போய் இந்த பொங்கலை வந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நல்ல ஒரு மணி நேரம் மட்டுமா நான் சென்னையிலேயே உட்காந்துக்கிறோம். ஸோ லைட்டாக மழை வர மாதிரி இருந்தது. இப்படியும் மழை அதிகமாக வரப்போகுது. ஸோ மழை வந்து விட்ட பிறகு கிளம்புனான்னு 1 மணி நேரம் நல்லா உட்காந்துட்டோம். பாப்பா அதுக்குள்ளே போய் பிரசாதம்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தா. நம்மளை எல்லாருமே நிறைய பொங்கல் பிரசாதம்லாம் செஞ்சு கொண்டு வந்து படைச்சிட்டு சாமிக்கு கொடுத்துட்டு அங்கே ரொம்ப விசேஷமாக இருந்தது இன்றைக்கி. ஸோ பாப்பா வந்து நான் பொங்கல் போட்டு கொடுத்தா பாப்பா எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருந்தா. பட் பொங்கல் வந்து பத்தலை. ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. தீர எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ இதுக்கு தீர்ந்துட்டா குழந்தைங்க வந்து யாராவது கேட்டால் இருக்காதேன்னு அதுக்கு தகுந்த மாதிரியே நான் பொங்கல் கொடுக்க தீர்ந்துச்சு. நிறைய 2-3 பேர் வந்து கையை நீட்டிட்டு இல்லைன்ட்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை என்னால் முடிஞ்சது நான் செய்யணும்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த டைம் வந்து எவ்வளோ அளவு போட்டு செய்யணுன்றது எனக்கு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சது நான் கொண்டு போனதை திருப்தி எல்லாருக்கும் கொடுத்தேன். மனசுக்கும் திருப்தியாக இருந்தது. கடைசியாக அந்த பசங்க குழந்தைங்களுக்கு தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் இருந்தது. பையனுக்கும் பொண்ணுக்கும் அதை கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காந்துட்டோம். ஸோ அங்கே வந்து இப்போ கோயில் பிரசாதம் கொடுத்தாங்க. அதை பாப்பா வாங்கிட்டு வந்து எனக்கும் பையனுக்கும் கொடுத்தா. அதை சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சரியான மழை பிடிச்சிருச்சு. நல்ல மழை செல்லியம்மன் கோயிலில் இருந்துட்டு. ஸோ உட்காந்துட்டு அங்கே வந்து பாட்டெல்லாம் அதாவது பாடிட்டு இருந்தாங்க சாமி பாட்டெல்லாம். ஸோ அதையும் உட்காந்து கேட்டுட்டு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. பாப்பாவே பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. எனக்கும் பையனுக்கும் சாப்பிட்டு அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அந்த பாட்டு கேட்டு சாமி கும்பிட்டு அந்த கோயிலில் உட்காந்துருக்கும்போது நம்ம தெரியாமே அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் இந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம திருப்தியாக மனத்துக்கு அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ப்ளஸ் அதுக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு பிரசாதம் பூஜை பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து என்னோட பையனுக்காக நான் வந்து வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக வந்து எனக்கு போயிட்டு வந்தேன். சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆச்சு. பட் இருந்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. வந்ததே இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இன்னும் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா மழை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மழை தான். ஸோ கொஞ்சம் தூரம் நாங்கள் விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர நல்ல மழை பிடிச்சிருச்சு. நான் வீட்டில் வந்து டிஃபன் வந்து நைட் செய்யலை. ஸோ நான் வெளியே வாங்கிக்கலான்னு. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மெஸ் இருக்குது, குட்டி மெஸ்ஸுன்னு. ஸோ அங்கே தான் நான் போய் வந்து டிஃபன் வாங்குவேன் எப்பவுமே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வந்து பரோட்டா தான் பசங்க கேட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக பரோட்டா போட்டார் இருந்தேன்னா. ஸோ அவர்கிட்ட பரோட்டா வாங்கிட்டு இட்லி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நைட்டு டின்னர் வேலையை முடிச்சுட்டு படுத்துட்டோம். ஸோ நான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஷேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.